evening students. Next exercise 8.6 in 8th chapter. So this exercise is functions of function rule or chain rule. So in the functions of function rule or chain rule அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படினாக்க formula du by dt is equal to dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt plus etc. இதே மாதிரி நமக்கு எவ்வளவு இது போயிட்டு இருக்கோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும். சோ இதான் நமக்கு இந்த இதுக்குரிய ஃபார்முலா. இந்த செயின் ரூல் அப்படினாலே இதுதான். சோ அப்ப இதல வரும்போது வந்து பாத்தோம்னா dou u by dou x ஃபைண்ட் பண்ணனும், dx by dt நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினாக்க use if u is equal to u of x, y is equal to x squared y plus 3xy power 4, then x is equal to e power t, then y is equal to sin t, find du by dt and evaluate it at t is equal to 0 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்னன்னாக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு du by dt ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த du by dt ல t னுடைய வேல்யூ 0 ன்னு அப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது அப்படின்றது இந்த क्वेश्चनல வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா du by dx கேட்டிருக்காங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம dx by dt வந்து ஃபைண்ட் பண்ணலாம். சோ dx by dt is equal to e power t. அதாவது இந்த e power t ய t ய பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதே மாதிரி dy by dt இத வந்து ஃபைண்ட் பண்ணோம்னாக்க sin t ய டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t, cos t. the next dou u by dou x வந்து ஃபைண்ட் பண்ணலாம். dou u by dou x அப்போ இங்க வரும்போது இந்த u வந்து x பொறுத்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்போ 2xy plus 3y power 4. next dou u by dou y is equal to x squared plus இந்த 3x அப்படின்ற நமக்கு கோஎஃபிஷியன்ட். அப்போ 3x into 4 power cube. அப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா x squared, அதாவது இங்க வரும்போது x squared into 1 y ய டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ x squared plus 4 3s are 12 x y cube. so it is a du by dy. சோ இப்போ இங்க x க்கு பதிலா நம்ம என்ன வச்சிருக்கோமோ அத கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். சோ அப்போ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் dou u by dou x is equal to dou u by dou x நம்ம என்ன வச்சிருக்கோம் 2x. அப்போ x னுடைய வேல்யூ e power t. அப்போ 2e power t y க்கு cos t plus 3 y க்கு வந்து cos t அப்படினாக்க cos power 4t, y க்கு cos t அப்படி y க்கு sin t. அப்போ இங்க வரும்போது sin t இங்க sin power 4t. next du by dy வந்து ஃபைண்ட் பண்றோம். அப்ப du by dy வந்து x க்கு பதிலா e power t whole squared plus 12 into e power t into y க்கு sin cube t sin
cube t. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது du by dy is equal to e power 2t plus 12 e power t sin cube t. ஸோ இப்போ இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க du, ஸோ இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது du by dt is equal to ஃபார்முலா dou u by dou x dx by dt plus dou u by dou y dy by dt. ஸோ அப்போ இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க is equal to dou u by dou x க்கு வேல்யூ 2 e power t sin t plus 3 sin power 4t du by dx. அடுத்தது dx by dt க்கு வேல்யூ e power t into e power t. The next plus du by dy க்கு வேல்யூ e power 2t plus 12 e power t sin into bracket under sin cube t into dy by dt की cos t, dy by dt के cos t, dy by dt के cos t. ஸோ அப்போ இதை உள்ள இந்த et உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 e power 2t sin t plus 3 e power t sin power 4t plus e 2t cos t plus 12 et sin cube t cos t. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன காமன் எடுக்கலாம்னு பார்த்தோம்னா e power t அப்படின்றத நம்ம வெளியில எடுக்கலாம். அப்போ e power tன்றது இங்க வெளியில எடுத்தோம்னா பேலன்ஸ் ஒரு e power t இருக்கும். அப்போ 2 e power t sin t plus 3 sin power 4t plus e power t cos t plus 12 sin cube t cos t. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம t-னுடைய வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ t is equal to 0 வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ du, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் du by dt at t is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ t-னுடைய வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே வந்தோம்னா e power t is equal to e power 0 into 2 into e power 0, 2 into e power 0, அடுத்தது sin 0, அடுத்தது plus 3 sin cube 0, அடுத்தது plus e power 0 plus e power 0 cos 0, அடுத்தது plus 12 sin cube 0 into cos 0 then அப்போ equal to e power 0 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ sin 0 ஓட வேல்யூ 0 அப்படின்றப்ப இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 வந்துடும். பிளஸ் இதுவும் 0 வந்துடும். பிளஸ் e power 0 வேல்யூ வந்து 1 இன்ட்டு cos 0 ஓட வேல்யூ 1 பிளஸ் இந்த டேர்ம் sin 0 0 அப்படின்றப்ப இந்த டோட்டல் டேர்ம் வந்து என்ன ஆயிருமா 0 வந்துடும். அப்போ equal to 1 into 1, இது எல்லாமே 0 வந்துச்சுன்னா அப்போ 1, இங்க 1 into 1 1, அப்போ equal to 1. அப்போ du by dt at t is equal to 0 is equal to 1. That's all the first question answer. ஸோ இதில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் ரூல் மட்டும் கரெக்டாக ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அழகாக வந்து அப்ளை பண்ணிடலாம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். dou u by
dou x இந்த x க்கு அப்படியே dt வந்து எடுக்கணும் dx by dt அடுத்தது பிளஸ் dou u by dou y into dy by dt சோ இதுல இந்த x னுடைய வேல்யூ y னுடைய வேல்யூ கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க சோ அத வச்சு தான் நம்ம அப்படியே வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் that's all the first question answer next second question so second question வந்து பாத்தீங்க அப்படினாக்க if u of x, y, z is equal to x y squared z cube then x is equal to sin t then y is equal to cos t then z is equal to 1 plus e power 2t அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன ஃபைண்ட் பண்ணோம்னாக்க dx by dt வந்து ஃபைண்ட் பண்ணோம் dx by dt அப்போ equal to sin t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t அடுத்தது இங்க dy by dt வந்து ஃபைண்ட் பண்ணுவோம் அப்போ cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin t next z வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் dz by dt இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்போ இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் t டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் 2t into இந்த 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 அப்போ equal to 2e பவர் 2t next dou u by dou x அப்போ equal to இத வந்து x பொறுத்து பண்ணும்போது y squared z cube அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் அப்போ அது அப்படியே வந்துரும் y squared z cube into 1 equal to y squared z cube the next du by dy அப்போ equal dou u by dou y அப்படின்றப்போ அப்ப நமக்கு என்னன்னாக்க x z cube அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் அடுத்து இந்த 2y squared வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2ya அப்போ equal to 2xyz cube அடுத்தது dou u by dou z இது ஃபைண்ட் பண்றோம் அப்போ xy squared அப்படின்றது நமக்கு கோஎஃபிஷியன்ட் அடுத்து z cube வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 3z squared சோ அப்போ equal to 3xy squared z squared then next now apply the chain rule formula அப்ளை பண்ணலாம் இல்லனா இத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம xy க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணலாம் அப்போ dou u by dou x equal to dou u by dou x க்கு என்ன கிடைச்சிருக்குனாக்க y அப்போ y னுடைய வேல்யூ cos t அப்போ cos squared t அடுத்து z க்கு வந்து 1 into 1 plus e power 2t whole squared அப்போ இத a plus b whole squared ஃபார்முலாவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் சோ a plus b whole cube ஃபார்முலா அந்த இதுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டனா அது அப்படியே வச்சிருந்து லாஸ்ட்ல கூட காமனா வெளியில எடுக்கலாம் சோ எக்ஸ்பேண்ட் பண்ணியும் போடலாம் இல்லனா லாஸ்டா அப்படி காமனா வெளியில எடுக்கிற மாதிரி வரும் அது கூட பண்ணிக்கலாம் then next dou u by dou y equal to அப்ப இங்க வரும்போது dou u by dou y ல 2 into x னுடைய வேல்யூ cos t sin t x னுடைய வேல்யூ sin t அடுத்து y னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க cos t y னுடைய வேல்யூ cos t அடுத்து z னுடைய வேல்யூ 1 plus e power 2t whole cube
அடுத்தது dou u by dou z, dou u by dou z, dou u by dou z க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க x y squared, அப்போ x னுடைய வேல்யூ sin t, அடுத்தது cos squared t, next sin t, இங்க ஃப்ரண்ட்ல 3 இருக்கு, so is equal to 3 into x sin t y cos t அப்படினாக்க cos squared t, அடுத்தது z க்கு வந்து 1 plus e power 2t whole squared. Then now apply the formula dou, நம்ம கேட்டிருக்கிறது du by dt is equal to dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt plus dou u by dou z into dz by dt. Now apply the value du by dt is equal to dou u by dou x की value cos squared t into 1 plus e power 2t whole cube into dx by dt इनुடைய value cos t into cos t. Next plus du by dy के 2 sin t cos t 2 sin t cos t into 1 plus e power 2t whole cube into dy by dt के dy by dt அப்படினாக்க minus sin t into minus sin t, then plus into minus sin t plus 3 sin t cos squared t into 1 plus e power 2t whole squared. The next dz by dt அப்படினாக்க 2 e power 2t 2 e power 2t. The next is equal to இப்போ எல்லாருமே 1 plus e power 2t whole squared காமனா இருக்கு, அப்ப அதை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த cos squared இதையும் மல்டிப்ளை பண்ணலாம், அப்போ cos cube t into இதுல 2 times வந்துச்சுனா பேலன்ஸ் 1 டைம் இருக்கும், அப்போ 1 plus e power 2t. then next plus இங்க வந்து minus sin t இருக்கு, அப்போ இந்த plus into minus அப்படினாக்க இங்க minus னு வந்துரும், அப்போ 2 into sin squared t 2 into sin squared t cos t, இங்க வந்து 3 டைம்ஸ்ல 2 டைம்ஸ் வெளியில போயிடுச்சு அப்படினாக்க 1 plus e power 2t whole squared e power 2t whole squared, சரி ஸ்கொயர் தான் வெளியில எடுத்தோம், அப்ப e power 2t. அடுத்தது பிளஸ் இங்க வந்தோம்னாக்க 2 3s are 6 sin t cos squared t into e power 2t. then again வந்து பாத்தீங்க அப்படினாக்க so again இத வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த இத வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இத எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னாக்க equal to 1 plus e power 2t whole squared into cos cube t into 1 plus e power 2t 1 plus e power 2t minus sin t into 2 sin t cos t into 1 plus e power 2t plus இத வந்து
3 into இல்லைன்னா 3 cos t ன்னு வச்சுக்கலாம். 3 cos t into 2 sin t cos t 2 sin t cos t into e power 2t அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். e power 2t அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ equal to 2 sin t cos t की वैल्यू sin 2t. அப்போ 1 plus e power 2t into cos cube t into 1 plus e power 2t minus 2 minus sin 2t minus sin 2t இல்லனா sin minus sin t sin 2t into 1 plus e power 2t 1 plus e power 2t plus இங்க 3 cos t into sin 2t into e power 2t. That's all the answer. So இப்போ இதிலே வந்து இந்த ஸ்டெப் நீ எக்ஸ்பெண்ட் பண்ணி ரைட் பண்ணி பண்ணலாம். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணலாம். இல்லாட்டினா இதுக்கு வந்து டைரக்டா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சொல்லிருக்கலாம். That's all the second question answer. Next third question. Third question வந்தீங்கன்னாக்க if w is equal to if w of x, y, z is equal to x squared plus y squared plus z squared where x is equal to e power t, then y is equal to e power t sin t and z is equal to e power t cos t அப்படின்ற சொல்லிருக்காங்க. அப்போ dx by dt வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ dx by dt க்கு வேல்யூ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா e power t. அடுத்து dy by dt இந்த இது ஃபைண்ட் பண்ணா it is a uv method. ஃபர்ஸ்ட் u வை வச்சிட்டு v யை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t. அடுத்து பிளஸ் v யை அப்படியே வச்சிட்டு இத டிஃபரன்ட் et யை டிஃபரன்ஷியேட் பண்ணா e power t. அப்போ the next dz by dt இதுக்கு வந்தீங்கன்னாக்க e power t into minus sin t plus cos t into e power t. அப்போ equal to cos e power t லட்னா e power t cos t equal to e power t cos t minus e power t sin t The next dou w by dou x அப்போ இந்த dou w வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க வரும்போது 2x another terms எல்லாமே 0 ன்னு வந்துரும். அப்போ that implies so இதுக்கு பதிலா x னுடைய வேல்யூ அப்ளை பண்ணும்போது 2 e power t. The next dou w by dou y is equal to 2y. That implies 2 y னுடைய வேல்யூ e power t sin t. அடுத்தது dou w by dou z is equal to 2z is equal to 2 e power t cos t. Then அப்ப இதுதான் என்னோட இது. The next இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா இப்போ ஃபார்முலால கொண்டு அப்ளை பண்ணலாம். சோ லாஸ்ட் क्वेश्चन வந்து வரனா இந்த ஸ்டெப் வந்து நான் செப்பரேட்டா ரைட் பண்ணிருப்பேன். இதிலே கூட நீங்க ரைட் பண்ணிக்கலாம். The next now இப்போ இதல கொண்டு வந்து அப்ளை பண்ண அப்படினாக்கா ஃபார்முலால கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படினா சோ ஃபார்முலா வந்து செயின் ரூல் ஃபார்முலா.
ஸோ செயின் ரூல் ஃபார்முலாவுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ du by dt is equal to dou u by dou x plus into dx by dt plus dou u by dou y into dy by dt plus dou u க்கு பதிலா w கொடுத்தாங்க அப்ப w தான் வரணும் so dou w by dou z into dz by dt now apply the value is equal to dou w by dou x 2 e power t into dou x by dou t के e power t then plus dou w by dou y की value 2 e power t sin t into dou y by dou t के into e power t cos t plus e power t sin t then plus dou w by dou z के 2 e power t cos t into e power t cos t minus e power t sin t so இப்போ இந்த இத உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் அப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னாக்க இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 2 e power 2t plus இத இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 e power 2t cos t sin t cos t அடுத்தது இங்க வந்து பிளஸ் சிம்பல் பிளஸ் 2 e power 2t sin squared t பிளஸ் இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 e power 2t cos squared t அடுத்தது மைனஸ் 2 e power 2t sin t cos t so இப்போ இதுல ஏதாவது கேன்சல் ஆற மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணலாம் 2 e power 2t sin t cos t இங்க இருக்கு minus 2 e power 2t அப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிடும் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுல இருந்து நம்ம காமனா வெளியில எடுக்கலாம் சோ இப்போ இங்க வந்து 2 e power 2t அப்படின்றது நமக்கு காமனா இருக்கு அப்போ சோ அப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா du by dt is equal to 2 e power 2t இதுல இருந்து காமனா வந்து பாத்தீங்க அப்படினாக்க வெளியில 2 e power 2t காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினாக்க இங்கே வெளியில வந்துரும் அப்போ sin squared t மட்டும் இருக்கும் அப்போ 1 plus sin squared t அடுத்தது இந்த டேர்ம் கேன்சல் ஆயிருச்சு இந்த மல்டிப்ளை பண்ணா இது அடுத்து இந்த இதுல வந்தோம்னாக்க 2 e power 2t காமனா வெளிய எடுத்தோம்னாக்க பிளஸ் cos squared t so அப்போ equal to 2 e power 2t into 1 plus 1 so அப்போ 2 e power 2t into 2 அப்போ 4 e power 2t next fourth question let u of x comma y comma z is equal to x y z then x is equal to e power minus t y is equal to x is equal to e power minus t then y is equal to
e power minus t cos t next z is equal to sin t so first இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிரணும் x னுடைய வேல்யூவை அப்ப x னுடைய வேல்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by dt is equal to இந்த பவர்ல இருக்க ஃப்ரண்ட்ல வந்துச்சுனாக்க -1 அப்படின்ற ஃப்ரண்ட்ல வரப்போ minus e power minus t then next இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dt is equal to it is a uv method first u வச்சிட்டு e power minus u வச்சிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க minus sin t அடுத்தது பிளஸ் இதை யூவாவை v அப்படியே வச்சுட்டு cos t அப்படியே வச்சுட்டு e பவர் t டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் e பவர் மைனஸ் t ஸோ அப்போ dy by dt is equal to minus e power minus t sin t minus e power minus t cos t the next இதை dz by dt பண்ணோம் அப்படின்னாக்க so cos t the next அடுத்தது dou u by dou x வந்து ஃபைண்ட் பண்ணணும் dou u by dou x அப்படினாக்க yz வந்து அப்படியே கோஎஃபிஷியன்ட்டா மாறணும் அப்போ yz into 1 is equal to y க்கு பதிலா நமக்கு என்ன இருக்குனாக்க e power minus t cos t into sin t then next du by dy is equal to அப்போ y அப்படின்றப்போ xz அப்படின்றது வந்துரும் so y அப்படின்றப்போ xz is a coefficient அப்போ xz into 1 is equal to x னுடைய வேல்யூ e power minus t z னுடைய வேல்யூ sin t the next dou u by dou z is equal to xy into 1 is equal to e power minus t y னுடைய வேல்யூ into e power minus t cos t அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வந்துரும்னாக்க e power minus 2t cos t now apply the chain rule so chain rule வந்து அப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க so du by dt is equal to dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt plus dou u by dou z into dz by dt so இப்போ இதில் கொஞ்ச வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க equal to dou u by dou x னுடைய வேல்யூ e power minus t cos t sin t e power minus t cos t sin t next into dx by dt னுடைய வேல்யூ into e power minus t plus dou u by dou y க்கு வேல்யூ e power minus t sin t into dy by dt க்கு இங்க வேல்யூ இருக்கு so into minus e power minus t sin t minus e power minus t sin t
minus e power minus t cos t then next அடுத்தது plus dou u by dou z க்கு e power 2t minus 2t into cos t into dy dz by dt க்கு cos t ஸோ அப்போ இந்த இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க e பவர் மைனஸ் 2t cos t sin t அடுத்தது இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் e பவர் மைனஸ் 2t sin squared t அடுத்தது இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னாக்க மைனஸ் e பவர் minus 2t cos t sin t so இதை எடுத்து ரெண்டுலயும் மல்டிப்ளை பண்ணியாச்சு அடுத்தது பிளஸ் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது e பவர் minus 2t cos squared t அப்போ இங்க வந்தோம் அப்படின்னோம்னாக்க இந்த cos 2t e பவர் 2t cos t sin t க்கு இது கேன்சல் ஆயிடும் அப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ரெண்டு வந்து நமக்கு இருந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா e பவர் 2t நம்ம காமனா வெளியில எடுத்தோம்னாக்க e பவர் 2t காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னோம்னாக்க cos squared t minus sin squared t ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க dx by dt க்கு வேல்யூ ஸோ dx by dt ஓட வேல்யூ அப்ளை பண்ணாலே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஸோ dou u by dou x வேல்யூ க்கு வேல்யூ e பவர் மைனஸ் t e power minus t cos t sin t into அடுத்தது dou x by dou t னுடைய வேல்யூ minus e power minus t அடுத்தது plus dou u by dou y க்கு வேல்யூ e power minus t sin t into dy by dt க்கு minus e power minus t sin t minus e power minus t cos t அடுத்தது plus dou u by dou z க்கு e power minus 2t cos t into dou z by dou t க்கு வேல்யூ cos t so அப்போ இந்த t e power t மல்டிப்ளை பண்ணும்போது so minus e power minus 2t cos t sin t plus இத உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னாக்க so minus e power minus 2t sin squared t next இங்க இதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்க minus e power minus 2t sin t cos t then இங்க வந்தோம்னாக்க plus e power 2 minus 2t இங்க cos இருக்கு அப்போ cos squared t சோ அப்போ எல்லால இருந்து minus e power minus 2t காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினா e power minus 2t காமனா எடுத்தா அப்ப இந்த இடம் பிளஸ் வந்துரும் cos t sin t plus இங்க வந்தோம்னாக்க
sin squared t அடுத்து இங்க வந்தோம்னாக்க plus sin t cos t plus sin t cos t minus cos squared t அப்போ equal to இந்த ரெண்டு இதுக்கு வந்து பார்த்தோம்னா சேமா இருக்கனால minus e power minus 2t into 2 cos t sin t 2 cos t sin t 2 cos t sin t வந்துரும். அடுத்தது plus sin squared t minus cos squared t then next இந்த 2 cos t sin t வந்து 2 cos t sin t வந்து பார்த்தோம்னாக்க sin 2t ன்னு எழுதலாம். so minus e power minus 2t into sin 2t அடுத்து இங்க வந்தோம்னாக்க இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல இருந்து ஒரு மைனஸ காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னாக்க cos squared t minus sin squared t அப்படின்றது வரும். so sin squared t அப்போ equal to minus e power minus 2t into sin 2t minus cos 2t இதனுடைய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா cos 2t since 2 cos t sin t equal to sin 2t அடுத்தது cos squared t minus sin squared t equal to cos 2t that's all the answer. next fifth question. இந்த fifth question வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேம் first question procedure தான். சோ அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க fifth question so w of x y equal to 6x cube minus 3xy plus 2y squared. so then x is equal to e power t then y is equal to cos s அப்படின்றது கொடுத்திருக்காங்க. so இங்க வந்து e power s not e power t e power s. so அப்போ first இத dx by ds ஏனா s தான் இருக்கனால s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ இங்க es டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது es தான், அதாவது e power x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power x. அடுத்து dy by ds equal to minus sin s then next dou w by dou s dou w by dou x வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ dou x வந்து ஃபைண்ட் பண்ணும்போது இத மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 18x squared minus 3y அடுத்து இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ன்னு வந்துரும். அப்போ 3y மட்டும் இருக்கும். அப்போ equal to 18 e power s whole squared minus 3 into y னுடைய வேல்யூ cos s. so அப்ப இத மல்டிப்ளை பண்ணோம்னாக்க so dou w by dou x equal to 18 e power 2s minus 3 cos s இது வந்து ஒரு இதுக்குரியது. அடுத்தது dou w by dou y equal to இப்போ y பொறுத்து பண்ணும்போது இதனுடைய வேல்யூ வந்து 0 ன்னு வந்துரும். அப்போ minus 3x plus 4y that is equal to minus 3 into x னுடைய வேல்யூ e power s plus 4 into y னுடைய வேல்யூ cos s. then இப்போ now apply the formula. என்ன கேட்டிருக்காங்க நமக்கு dw by ds. so dw by ds equal to chain rule வந்து நம்ம எழுத போறோம். so அப்போ dou w by
dou x into dx by ds plus dou w by dou y into dy by ds. So இப்போ values வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க dou w by dou x க்கு வேல்யூ dou w by dou x க்கு 18 e power 2s minus 3 cos s into dx by ds. அப்போ e power s. Next plus dw by dy dou w by dou y के 3e minus 3e power s plus 4 cos s into dy by ds के minus sin s. Then அதை உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது equal to 18 e power. so இது வந்து ரெண்டுக்குமே மல்டிப்ளை ஆகும். அப்போ 18 e power 3s minus 3 e power s cos s. அடுத்தது இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 e power s sin s. அடுத்தது மைனஸ் 4 sin s cos s. so equal to so இப்போ இதுல வந்து நமக்கு ds by dt க்கு வேல்யூ வந்து அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. dw by ds s இனுடைய வேல்யூ வந்து 1, s இனுடைய வேல்யூ 0 ன்னு வந்து அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ இதுல கொண்டாந்து 0 ன்னு சொல்லி அப்ளை பண்ணோம் அப்படினோம்னா so equal to 18 into e power 3 into 0 plus 3 minus e power 0 into cos 0 plus 3 e power 0 sin 0 minus 4 sin 0 cos 0. so அப்போ equal to இங்க வந்தோம்னாக்க e power 18 into e power 0 minus 3 into 1 into 1 ஏன்னா cos 0 ஓட வேல்யூ 1 e power 0 ஓட வேல்யூ 1 plus sin 0 ஓட வேல்யூ 0 minus 0. அப்போ equal to 18 e power 0 ஓட வேல்யூ 1 minus 3. அப்போ 18 minus 3 equal to 15. so இது dw by ds s at s is equal to 0. that's all the answer. Fifth question answer. next sixth question z of x comma y is equal to x tan inverse of xy. x tan inverse of xy. x is equal to t squared. x is equal to t squared. y is equal to s e power t. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினோம்னாக்க சோ இங்க ரெண்டு இத பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஏனா s நம்ம கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா dou z by dou s க்கு கேட்டிருக்காங்க. அடுத்து dou z by dou t க்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் s பொறுத்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ dx by ds equal to 0. அடுத்து dx by dt அப்படின்றப்போ இங்க 2t அப்படின்றது கிடைச்சிரும். அடுத்து இங்க வந்தோம்னாக்க s பொறுத்து பண்ணோம் அப்படினோம்னாக்க so dy by ds equal to e power t. அடுத்து dy by
dt is equal to s e power t s e power t அப்படின்றது நமக்கு கிடைக்கும். then next அடுத்து என்ன பண்ணனும்னாக்க இப்போ ஃபர்ஸ்ட் இது d dou z by dou x dou x வந்து ஃபைண்ட் பண்ணனும் is equal to dou z by dou x க்கு first it is a uv method. first u வச்சிட்டு v differentiate பண்ணனும் அப்படினோம்னா so u வச்சிட்டு v differentiate பண்ணும்போது 1 by tan inverse of x அப்போ 1 by 1 plus x squared அப்போ x squared y squared. அடுத்தது இந்த x என்ற ஒன்னு இருக்கு, அந்த xy differentiate பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னாக்க into y அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது plus u இப்ப v வச்சிரணும். v வந்து tan inverse of xy வச்சிட்டு x பண்ணோம்னாக்க 1. அப்போ dz dou z by dou x is equal to xy by 1 plus x squared y squared plus tan inverse of xy. so இப்போ வேல்யூஸ் கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க dou z by dou x is equal to x இனுடைய வேல்யூ t squared y இனுடைய வேல்யூ s e power t by 1 plus t squared அப்படின்றப்போ t power 4 ன்றது வந்துரும். அடுத்து y க்கு s squared e power 2t plus tan inverse of t squared s e power t. then next இதே மாதிரிமாவே அடுத்ததுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணனும். சோ அடுத்தது dou z by dou x dou y. அப்போ இத வந்து x பொறுத்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க சோ இது x பொறுத்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க சோ இது y பொறுத்து பண்ணனும். அப்போ y பொறுத்து பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க சேம் அப்படியே வந்து uv மெத்தட் தான். x வச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 1 plus x squared y squared into இந்த tan inverse of x க்கு அடுத்து இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது xy டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x பிளஸ் அடுத்து tan inverse வச்சிட்டு u வச்சிட்டு tan inverse of xy இத வச்சிட்டு இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. அப்போ dou z by dou y is equal to x squared by 1 plus x squared y squared. so x squared y squared. அப்போ x squared னுடைய x squared க்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா t squared. அப்போ t power 4 by 1 plus x squared t power 4 y னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா s squared e power 2t. so now apply the value. so first இது இப்ப எது கேட்டிருக்காங்க அப்படினாக்க dou z by dou s க்கு வந்து கேட்டிருக்காங்க dou s. அப்போ is equal to dou x by dou z by dou w into dou x by dou z by dou z into dx by ds plus dou z by dou y into dy by ds. so இப்போ இது கொண்டாந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினாக்க is equal to dou z by dou x க்கு வேல்யூ dou z by dou x இங்க வேல்யூ இருக்கு. so t squared
s e power t by 1 plus t power 4 e power 2t plus tan inverse of t squared s e power t. அடுத்தது s e power t into ds by dt dx by ds வேல்யூ வந்து 0 plus dz by dy க்கு வேல்யூ dou z by dou y க்கு வேல்யூ சோ இங்க வச்சிருக்கோம் t power 4 by 1 plus t power 4 s squared e power 2t into dy by ds க்கு e power t. அப்போ equal to இந்த term ஃபுல்லாவே 0 ன்னு வந்துரும். அப்போ e t power 4 e power t by 1 plus t power 4 s squared e power 2t இது வந்து ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் நம்ம இப்ப ஃபைண்ட் பண்ணிருக்கோம். சோ இப்போ இதுல வந்து s னுடைய வேல்யூவும் t னுடைய வேல்யூவும் 1 ன்னு வந்து சொல்லி இருக்காங்க. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணனும் அப்படினாக்க சோ dz by ds s is equal to t is equal to 1 is equal to இப்போ t னுடைய வேல்யூனா 1 power 4 e power 1 by 1 plus t power 4 நாக்க 1 power 4 1 squared e power e squared. so e squared அப்படின்றது வரும். அப்போ equal to e by இங்க வந்தோம்னாக்க 1 plus இங்க இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாக்க 1 ன்னு வரும். அப்போ e squared. so அப்போ e by 1 plus e squared இப்போ ஃபர்ஸ்ட் இது மட்டும் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணிருக்கோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இது மாதிரியே அடுத்தது வந்து ஃபைண்ட் பண்ணோம் dou z by dou t. அப்போ dou z by dou t அப்படின்றப்போ dou x by dou z by dou x into dz by dx by dt plus dou z by dou y into dy by dt. அப்போ dou z by dou x க்கு வேல்யூ t squared s e power t by 1 plus t power 4 s squared e squared t. அடுத்து இங்க வந்தோம்னாக்க tan inverse of t squared s e power t. அடுத்து dx by dt னுடைய வேல்யூ 2t plus dou z by dou y க்கு வேல்யூ t power 4 plus t square 1 plus t power 4 s squared e power 2t into dy by dt க்கு வேல்யூ s e power t. அப்போ இங்க வந்தோம் அப்படினாக்க இத உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 2t cube s e power t plus 2t tan inverse of t squared s e power t. then next plus இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது t power 4 s e power t by 1 plus t power 4 s squared e power 2t அப்படின்றது நமக்கு கிடைக்கும். then next இப்போ இதோட வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். சோ இப்போ இதுல வந்து நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணும்போது dz by dt equal to வேல்யூஸ் வந்து s is equal to t is equal to 1 ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ இங்க வந்து அப்ளை பண்ணோம்னாக்க 2 into 1 cube into 1 into 1 into e power one by இங்க வந்தோம்னாக்க 1 plus 1 power 4 1 squared அடுத்தது e power
2 into 1 plus 2 into 1 2 into 1 2 into 1 tan inverse of 1 squared s இனுடைய வேல்யூ 1 e பவர் 1 by அடுத்தது பிளஸ் இங்க வந்து அப்ளை பண்ணோம்னாக்க 1 பவர் 4 1 e பவர் 1 by 1 plus 1 பவர் 4 plus 1 power 4 plus 1 power 4 1 squared e power 2 into 1 then so அப்போ equal to so இங்க வந்தா அப்படினாக்க இங்க வந்தா அப்படினாக்க 2e by 1 plus e plus இதனுடைய வேல்யூ வந்து tan inverse e இனுடைய வேல்யூ வந்து 0 plus இங்க வந்து அப்படினாக்க e by 1 plus e squared 1 plus e squared so இது அப்படியே நம்ம LCM எடுத்தோம் அப்படினாக்க 1 plus e squared இப்ப மேல உள்ளது 2e plus e is equal to 3e by 1 plus e squared 1 plus e squared that's all the sixth question answer. Next seventh question, if let u of x comma y is equal to e power x sin y where x is equal to st squared comma y is equal to s squared t s comma t belongs to real numbers find dou u by dou s comma dou u by dou t evaluate them at s is equal to t is equal to 1 so இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க லாஸ்ட் 6th क्वेश्चन ப்ரொசீஜர் தான் அப்போ ஃபர்ஸ்ட் x is equal to அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் x is equal to st squared அப்படின்றாங்க அப்போ இதுல ரெண்டு இதுக்கு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ds வந்து இருக்காங்க ds னுடையத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்போ dx by ds is equal to s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது it is a coefficient அப்போ t squared அப்படியே வந்துரும் s டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அடுத்து வந்தோம்னாக்க இங்க dx by இப்போ dx by ds னுடைய வேல்யூ t ஸ்கொயர் அடுத்து dx by dt அப்போ இந்த x s ன்றது கோஎஃபிஷியன்ட் இது அப்படியே வச்சிட்டோம்னாக்க t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t அப்போ 2st ன்றது வந்துரும் அதே மாதிரி y க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்போ y dy by ds டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது t is a coefficient இது அப்படியே வச்சிரலாம் then next s ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2s அப்போ 2st அடுத்து dy by dt டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது s squared into 1 அப்போ s squared next dou u by dou x வந்து ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா it is a uv method first u அப்படியே வச்சிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க x டேர்மே இல்லாதனால அப்போ வந்து 0 ன்னு வந்துரும் பிளஸ் இது அப்படியே வச்சிட்டு sin y அப்படியே வச்சிட்டு e power x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x அப்போ equal to e power x sin y e power x sin y அப்போ dou u by dou x is equal to e power x னுடைய வேல்யூ s t squared into sin y அப்போ sin s squared t the next இதே மாதிரிமாவே அடுத்ததுக்கு வந்து ஃபைண்ட் பண்றோம் dou u by dou y is equal to இப்போ இத e power x வச்சிட்டு uv மெத்தட் e power x வச்சிட்டு sin y டிஃபரன்ஷியேட் பண்ணா cos y plus cos sin y அப்படியே வச்சிட்டு e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க y டேர்மே இல்லாதனால 0 அப்போ equal to e power x cos y அப்போ dou u by dou y is equal to e power s x னுடைய வேல்யூ s t squared into cos s squared t the next இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இது என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்க அப்படினாக்க
dou u by dou s. dou u by dou s தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ dou u by dou x க்கு ஃபார்முலா dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dx by dy by dt. சரி, s ல வரனால ds. so அப்போ equal to dou u by dou x க்கு வேல்யூ e power st into dx by dt. dx by ds க்கு t squared plus dou u by dou y க்கு e power into sin s squared t into t squared plus dou u by dou y க்கு e power st cos s squared t into dy by ds. dy by ds க்கு 2st. so equal to இப்போ வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க e power so dou u by dou s s is equal to t is equal to 1 is equal to e power 1 into 1 sin 1 squared into 1 into 1 squared plus e power 1 into 1 into cos 1 squared into 1 அடுத்தது 2 into 1 into 1. so equal to e sin 1 plus e 2e ஆனா இங்க மல்டிப்ளை பண்ணா 2 ன்னு வந்துரும் 2e cos 1. so அப்போ equal to இதுல இருந்து e ய காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க e ய காமனா வெளியில எடுக்கலாம். e ய காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க so sin 1 plus 2 cos 1. the next இதே மாதிரிமாவே அடுத்ததுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணோம். dou u by dou t equal to dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dx by dy by dt. so இப்ப வேல்யூஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணும்போது dou u இனுடைய வேல்யூ e power st sin s squared t into dx by dt க்கு வேல்யூ 2st. அடுத்தது பிளஸ் dou u by dou y அப்போ e power st squared cos s squared t into dy by dt க்கு s squared. so இப்போ இதுக்கு அப்படியே வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க dou u by dou t into s is equal to t is equal to 1 implies e power 1 into 1 sin 1 squared into 1 into 2 into 1 into 1 plus e power 1 into 1 cos 1 into 1 அதாவது 1 squared வந்திருக்கும். அடுத்தது 1 squared. so அப்போ equal to e power sin 1 இங்க மல்டிப்ளை பண்ணா 2 அந்த 2 அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டுறலாம் sin 1 plus e cos 1 அப்போ equal to e ய காமனா வெளிய எடுத்தோம்னாக்க 2 sin 1
plus cos 1 plus cos 1. That's all the 7th question answer. Next 8th question. Let z is equal to x comma y. Z of x comma y is equal to x cube minus 3y squared 3x squared y cube, where x is equal to s e power t comma y is equal to s e power minus t. So then find dou z by dou s and dou z by dou t. So அப்போ dou z by dou s சொல்லினா அப்போ s d and dt அதையுமே வந்து ஃபைண்ட் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் s பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power t, அடுத்து d t பொறுத்து பண்ணும்போது s e power t, அடுத்து y is equal to s e power t dy by ds ஃபைண்ட் பண்ணா e power minus t. அடுத்து இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா minus s e power t அப்படின்றது கிடைச்சிரும். அடுத்து இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது dou u by dou x. dou u by dou x ஃபைண்ட் பண்ணோம்னா இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 3x squared minus 6x minus 6x y cube 6x y cube. So அப்போ equal to இப்போ x னுடைய வேல்யூ கொண்டு அப்ளை பண்ணோம்னாக்க 3 into x னுடைய வேல்யூ s ஸ்கொயர்ட் e பவர் t ஸ்கொயர்ட் அப்படின்றப்போ 2t அப்படின்ற ரைட் பண்ணலாம். அப்படி இல்லனா அடுத்த ஸ்டெப்ல கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். t ஸ்கொயர்ட் மைனஸ் 6 into s னுடைய வேல்யூ s e பவர் t into y னுடைய வேல்யூ s, அப்ப இங்க கியூப் வரதுனால s கியூப் e பவர் minus 2t e பவர் minus 2t. அப்போ equal to dou u by dou x equal to 3s squared e power 2t e power 2t minus 6s e power t into s cube e power minus 2t. அதாவது இங்க t squared minus t squared இருக்கும். அப்ப இங்க வரும்போது minus 2t அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கும். the next சரி cube அப்படின்றப்ப t cube இங்க minus 3t. சோ இப்போ இத சிம்பிளிஃபை பண்றா பண்ணிக்கலாம். இத அப்படியே வச்சிட்டு அடுத்ததுல கொண்டு போய் கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சோ இது dou u by dou x. அடுத்தது dou u by dou y வந்து ஃபைண்ட் பண்ணலாம். dou u by dou y ன்றப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ன்னு வந்துரும். அப்போ 0 மைனஸ் சோ இந்த இது வந்து நமக்கு இப்போ கோஎஃபிஷியன்ட் இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus 9x squared y squared minus 9x squared y squared. இப்போ இதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு minus 9 into x னுடைய வேல்யூ s, அப்போ ஸ்கொயர் வரதுனால ஸ்கொயர் e பவர் t ஸ்கொயர்ட் மைனஸ் y னுடைய வேல்யூ s, அப்போ இங்க ஸ்கொயர் வரதுனால s ஸ்கொயர்ட் மைனஸ் சரி into so minus t ஸ்கொயர்ட். so அப்போ equal to minus 9s ஸ்கொயர்ட் e பவர் 2t into s ஸ்கொயர்ட் e பவர் minus 2t e power minus 2t. so the next so அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினம்னாக்க dou y dou u by dou y equal to இத சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 9 s power 4 e power plus 2t minus 2t equal to minus 9 s power 4 e power 0 ன்னு வரும். அப்போ dou u by dou y equal to minus 9 s power 4. அதே மாதிரிமாவே இந்ததையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். சோ இதையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது dou u by dou x இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினோம்னாக்க என்ன இங்கனே கூட சிம்பிளிஃபை பண்ணி ரைட் பண்ணிரலாம். equal to so இத வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அத அப்படியே வச்சுக்கலாம். 3s squared e power
2t minus 6 into s into s power 4 s power 4 s into இங்க வந்து s cube இருக்கனால s power 4 இது ரெண்டையும் நம்ம இது போய் ஜாயின் பண்ணும்போது e power minus 2t e power minus 2t. then next இப்போ நமக்கு என்ன ஆகும்னா dz by dou z by dou s dou s. so அப்போ dou z வந்து ஃபைண்ட் பண்ணும்போது dou z by dou x into dx by ds plus dou z by dou y into dy by ds. so is equal to dou z by dou x என்னுடைய வேல்யூ 3s squared e power 2t minus 6s power 4 e power minus 2t into dx by ds க்கு வேல்யூ e power t into e power t plus dz dou z by dou y சரி இங்க எல்லாம் z ஏன்னா z ல நம்ம கொடுத்துட்டாங்க அப்ப z ன்னு தான் வரணும் z so அப்போ z dou z by dou y க்கு minus 9 s power 4 into dy by ds க்கு e power minus t இப்போ இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது so 3s squared e power 3t minus 6s power 4 e power minus t minus 9s power 4 e power minus t. then next இப்போ இதுல இருந்து நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். அப்போ 3s squared e power 3t minus 15s power 4 e power minus t s power 4 e power minus t. so it is a first இதுக்கான ஆன்சர். then next இதே செகண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க so இதிலே செகண்ட் dou z by dou t is equal to dou z by dou x into dx by dt plus dou z by dou y into dy by dt. so is equal to so இப்போ இதுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படினாக்க dou z by dou x க்கு வேல்யூ dou z by dou x க்கு வேல்யூ 3s squared e power 2t minus 6s power 4 e power minus 2t into dx by dt க்கு s e power t plus dou z by dou y க்கு வேல்யூ minus 9s power 4 into dy by dt க்கு வேல்யூ minus s e power minus t. so இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 3s இங்க ஒரு s அப்போ s cube e power 3t minus 6s power 5 e power t அடுத்தது minus into minus plus 9s power 5
e power minus t. so இங்க e power minus t. அப்போ இது ரெண்டு நமக்கு சேமா இருக்கிறதுனால so 3s cube e power 3t minus sorry largest value plus அப்போ plus 3 s power 5 e power minus t. that's all the 8th question answer. so இதோட வைக்கிறனால வைக்கலாம். இதுல இருந்து இப்ப காமனா வந்து வெளிய எடுக்கணும்னாக்க 3s அப்படிங்கறத s cube அப்படிங்கறத நம்ம வெளியில எடுக்கலாம். 3s cube வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க இங்க வந்து e power 3t plus இங்க e power 3t மட்டும் இருக்கும். இங்க வந்தோம்னாக்க s squared e power minus t அப்படின்றது பேலன்ஸ் வந்து இருந்திருக்கும். that's all the 8th question குரிய ஆன்சர். அது காமனா எடுக்கறனா எடுக்கலாம், இல்லாட்டனா அப்படியே கூட வச்சிரலாம். next 9th question. w of x y z is equal to xy plus yz plus zx. x is equal to u minus v, y is equal to uv, z is equal to u plus v. u v belongs to R. Find dou w by dou u, dou w by dou v and evaluate them at 1 by 2, 1. So அதாவது சேம் as 7th question method. பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் x னுடைய வேல்யூவை u வை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, v டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ன்னு வந்துரும். இப்போ u வை பண்ணா 1. அடுத்து dx by dv பண்ணோம்னாக்க -1, ஏனா -v இருக்கனால -1ன்றது வந்துரும். அடுத்து y வந்து dy by du ஆ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது v ன்றது வரும். u வை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ன்றது வரும். அப்போ 1 v * 1 1. அடுத்து dy by dv பண்ணும்போது u ன்றது கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்க z = u + v, dz by du = 1, dz by dv = 1. நெக்ஸ்ட் dou w by dou x ஃபைண்ட் பண்ணோம். dou w by dou x பண்ணும்போது இங்க x டேர்ம் இருக்கு. அப்போ இங்க வரும்போது x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இங்க x டேர்மே இல்லாதனால 0. அடுத்து இங்க x டேர்ம் இருக்கு. அப்ப x பண்ணோம்னாக்க 1, அப்ப z மட்டும் கிடைக்கும். அப்ப x னுடைய வேல்யூ u, y னுடைய வேல்யூ uv plus z னுடைய வேல்யூ u plus v. நெக்ஸ்ட் dou w by dou y equal to x plus z. அப்ப இங்க வரும்போது y ஐ பொறுத்து பண்ணும்போது x, இங்க வந்து z வந்துரும். இங்க y டேர்மே இல்லாதனால 0. அப்போ x னுடைய வேல்யூ u minus v plus u, z னுடைய வேல்யூ u plus v. அப்போ u க்கு u கேன்சல் ஆச்சுனா 2u. நெக்ஸ்ட் dou w by dou z. அப்போ இங்க z டேர்மே இல்லாதனால it is 0. அடுத்து இங்க வரும்போது y, இங்க வரும்போது x. அப்போ y plus x, y னுடைய வேல்யூ uv plus x னுடைய வேல்யூ u minus v. then next dou w by dou u வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்ப dou w by dou u னாக்க dou w by dou x into dou x by dou u plus dou w by dou y into dou w by dou u plus dou w by dou z into dou w by dou u, dou z by dou dz by du. சோ இப்போ இதுக்கு ஃபைண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணலாம். சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படினாக்க uv plus u plus v into 1 plus 2u into v plus uv plus u minus v into 1. so இத உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது uv plus u plus v plus 2uv plus uv plus u plus v. அப்போ இங்க வந்தோம் அப்படினாக்க uv வந்து இங்க ஒரு டைம், இங்க 2 டைம், 3 டைம், இங்க ஒரு டைம், அப்போ 4 டைம்ஸ். அடுத்து u வந்து 2 டைம்ஸ் இருக்கனால 2u. இப்போ இதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 1/2, 1. சோ இந்த பாயிண்ட்ஸ் கொண்டாந்து அப்ளை பண்ணும்போது 4 into 1/2 into 1 plus 2 into 1/2. 2 க்கு 2 கேன்சல் ஆகும். இந்த 2 இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2ன்றது வரும். அப்போ 2 plus 1 is equal to 3. இதே மாதிரி மேமே dou w by dou v க்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ dou w by dou x into dx by dv plus dou w by dou y into dy by dv plus dou w by dou z into dw by dv. அப்போ dou w by dou z வேல்யூ அப்ளை பண்ணலாம். அப்ப அப்ளை பண்ணாக்க uv minus plus u plus v into
இதனுடைய வேல்யூ dou x by dou v இதனுடைய வேல்யூ -1 பிளஸ் dou w by dou y க்கு 2u இன்டு இதனுடைய வேல்யூ வந்து u. தென் நெக்ஸ்ட் இங்க வந்தோம்னாக்க dou w by dou z க்கு வேல்யூ uv plus u minus v இன்டு இதனுடைய வேல்யூ வந்து 1. சோ இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாவே மைனஸ்ல வந்துரும். அப்போ -uv minus u minus v plus 2u squared plus uv plus u minus v. அப்போ uv க்கு uv கேன்சல் ஆயிரும், u க்கு u கேன்சல் ஆயிரும். இந்த பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2u squared minus இங்க ஒரு v இங்க ஒரு v இருக்கனால 2v. தென் நெக்ஸ்ட் இதுக்கு வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க இதுல 2 காமனா எடுத்துட்டு வெளிய எடுத்துட்டு பண்ணலாம், இல்ல டைரக்டாவே அப்ளை பண்ணலாம். இப்போ 2 into 1/2 whole square minus 2. அப்போ இங்க வந்து இத கேன்சல் பண்ணோம் அப்படினோம்னாக்க ஸ்கொயர் பண்ணா 2 into 1/4 minus 2. இப்போ இதுக்கு வந்து கேன்சல் பண்ணோம் அப்படினோம்னாக்க 1 2s are 2. இத கேன்சல் பண்ணா 1 2s are 2 minus 2. அப்போ இதுக்கு LCM எடுக்கலாம். இப்போ 1 minus 4/2 is equal to -3/2. That's all the 9th question answer.